இது வந்து எம்ப்ராய்டரி ப்ளவுஸு. இதை வந்து எப்படி நீட்டாக நெக்லைன் வந்து திருப்பி அடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த 2 பார்டரையும் ஒன்றா வச்சுட்டு என்ன பண்ணணும்னா, சென்டரில் ஒரு அடையாளத்துக்கு ஒரு சின்ன கட் போட்டுக்கணும். அதே மாதிரி லைனிங்லேயும் நடுவில் வந்து ஒரு கட்டிங் போட்டுக்கணும். இப்போ வந்து ப்ளவுஸ் கிளாத்தை வந்து விரித்து எடுத்து வச்சுட்டு அது மேலே லைனிங் கிளாத்தை எடுத்து வைக்கணும். நம்ம வந்து 2லேயுமே சென்டரில் ஒரு சின்ன கட்டிங் போட்டிருக்கோம்ல, அது 2ம் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்போ வந்து நம்ம வந்து சும்மா அப்படியே ரஃப்பாக நான் வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்படி வந்து ஃபஸ்ட்டு வந்து லைனிங்கையும் ப்ளவுஸ் கிளாத்தையும் சும்மா ஒரு ரஃப்பாக ஒரு தையல் போட்டு எடுத்துகிட்டு இப்போ வந்து அந்த சைடு திருப்பிக்கிடணும். திருப்பிட்டு இப்போ வந்து அந்த எம்ப்ராய்டரி போட்டிருக்க அந்த பார்டர் லைன் இருக்குல்ல, அதை ஒட்டி அப்படியே நம்ம தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துடணும். இப்படி நம்ம தைச்சோம்னா வந்து அந்த நெக்லைன் வந்து பின்னாடி வந்து நீட்டாக இருக்கும். இப்போ வந்து தையலை கட் பண்ணிடக்கூடாது. கட் பண்ணிடாமல் அப்படியே ஓரமாக கொஞ்சம் துணி விட்டு கட் பண்ணணும். தையலை கட் பண்ணிவிட்டா துணி பிரிஞ்சு வந்துடும், பார்த்து கட் பண்ணணும். இப்போ கீழே வந்து நம்ம 1.5 இன்ச்சுக்கு வந்து மடித்து அடிக்கிறதுக்கு எடுத்துக்கோம்ல, அதில் ஒரு 1/2 இன்ச்சு கணக்கு பண்ணி நேராக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறம் நம்ம இப்போ சென்டரில் வந்து கையை விட்டு அப்படியே திருப்பி எடுத்துட வேண்டியதான். திருப்பி எடுத்துட்டா பார்த்தா பார்க்க நீட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ என்ன பண்ணிடணும், எல்லாத்தையும் நல்லா எடுத்து விட்டு இப்போ வந்து நேராக அந்த கார்னரில் வந்து மேல் தையல் பம்பு தையல் ஒன்று போட்டுக்கணும். அப்படி போட்டுட்டு இப்படி இந்த மாதிரி தைச்சோம்னா வந்து நல்லா வந்து நெக் மேலே வந்து நீட்டாக இருக்கும். இப்போ வந்து அந்த பார்டரு ஒட்டி இன்னொரு தையல், பார்டருக்கு இந்த பக்கம் வந்து இன்னொரு தையல் போட்டு அப்படியே எடுத்துக்கணும். இந்த மாதிரி தைச்சோம்னா வந்து நீட்டாக இருக்கும். வந்து நெக்கோட அகலம் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ஷோல்ட்ரு அந்த பக்கம் அகலமாகவும் இந்த பக்கம் கொஞ்சம் குறுகலாகவும் போக சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நம்ம கட் போட்டு நம்ம தைச்சோம்னா நெக் நீட்டாக இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும் பாருங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ.